ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட் பண்ணணும், ஸ்வீட்டாக பார்த்தலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நேனஸ்டில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கூட்டு இந்த ஸ்டாரை கூட்டும் இப்போ நீங்கள் நேனஸ்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலையில் ப்ளஸ்ஸையும் குத்தினாக்க அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணால் பிக் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கா ஜஸ்ட் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் கிரே கலர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தாக்கா இந்த மாதிரி 2 கலரில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லேயருக்கு வந்துக்குங்க. இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட்டு இன்னொரு பிளாக் கலரில் நம்ம ஃபேஸ் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இந்த பிளாக் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கும். ஸோ ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் லேயரில் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கூட்டு ஸ்டாய் கூட்டு நான் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ என்கிட்ட ஒரே பிக்கு இருக்கிறதுனால தான் நான் வந்து பண்ண எல்லா லேயருமே ஒரே பிக்கை நான் வந்து பண்ண ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணால் பிளாக் கலர் முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. இது நிறைய லேயர் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிரே கலருக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் தான் எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரே கலர் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஷையும் கொடுத்து இந்த பேஸ்டல் கிளியர் மார்க் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இந்த கிரே கலரில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தில் நீங்கள் வந்து பண்ண அடுத்தடுத்த கிரே கலரில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இங்கே முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டேனாக்கா ஸோ இந்த இடத்துல கிரே கலர் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணால் பேஸ்ட் பண்ணிக்கும். இந்த கிரே கலர் வந்து பண்ணால் நிறையா லேயர் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வீடியோ எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள், அதுவே எனக்கு போதும். ஓகே. ஸோ நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபிண்டை கூட்டு ஸ்டாய் கூட்டு நான் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸிங்கன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட பிக்கு நிறைய இருந்துச்சுனாக்க ஸோ அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரே பிக்கு கண்ணியன்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ணாக்க ப்ரியூலும் சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி நான் ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் பிக்கை ரெடி பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கே ஒரு 1/2 hour 1 hour ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரே பிக்லேயே நான் வந்து பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அங்கே கிரே கலரில் முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து பண்ண பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி எதாவது இருக்கான்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாக்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு லைட் ப்ளூ கலர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அடுத்த ப்ளூவில் வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணினாக்க ஸோ இன்னும் ஒரு 5 இந்த லைட் ப்ளூ கலர் லேயர் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தில் நீங்கள் வந்து பாருங்க பிக்கை ஆட் பண்ணிக்கோம். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ண ஒரு வீடியோலும் உங்களை பிக்கை வந்து பண்ண நேனஸ்டில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே.
ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிஜிஎம், சாங் இல்ல வீடியோ எது வேணாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைனலி இந்த லைட் ப்ளூ கலர்லேயும் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆடு மூவ் பண்ணிங்கனாக்க இந்த டார்க் ப்ளூ கலர்லேயே இருக்கா. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அந்த டார்க் ப்ளூ லேயர் 3 இடத்துல இருக்கும். ஸோ அதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக்கை ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனலி லாஸ்ட் லேயர்லையும் நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.